என்னோட நேம் வந்து அனிஷா. நான் வந்து கார்டன் கிரேப்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஆகுது. நான் இங்கே வரும்போது எனக்கு தெரியும் எப்படி டீச் பண்ணணும், தேட்ஸ் ஆல். பட் இங்கே வந்து ஒவ்வொரு மேமோட டீச்சிங் லெவல் பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நிறைய மெத்தடாலஜி இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. எக்ஸீட் ஆக்சுவலி நான் அந்த வேர்டு இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது. இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த எக்ஸீட்னா என்ன, த வே ஆஃப் டீச்சிங் எல்லாமே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு கரடி பாத்துன்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. ரியலி ஃப்ரம் தேட் ஐ லேர்ன்ட் ஸோ மெனி வெக்காபுலரி. நிறைய வெக்காபுலரிஸ் இருக்குது. வென் ஐம் ஹேண்ட்லிங் இன் த ஃபர்ஸ்ட் டைம் I don't know about the meaning and later I revised everything. Now I am okay. நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் கரடி பாத்து, எக்ஸீட் அண்ட் ஆல்சோ இந்த கரடி பாத்தில் பிள்ளைங்களோட இன்வால்மெண்ட் அது வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோ பூஸ்டப்பாக இருக்கிறாங்க. ரொம்ப டேலண்ட். ஈவன் ப்ளே குரூப்லேருந்து ரொம்ப 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 டேலண்டாக இருக்காங்க. எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நம்ம படிக்கும்போது இட்ஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இங்கே வரும்போது இப்போ இருக்கிற பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்குது. பிகாஸ் ஐ எம் அ டீச்சர். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப 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 பூஸ்டாக இருக்கிறாங்க. எக்ஸிடோட வே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு பொட்டோட்டோ எடுத்துட்டோன்னா அந்த பொட்டோட்டோயை மட்டும்தான் படிச்சிருப்போம். ஆனால் இது பொட்டோட்டோ எங்கேருந்து வருது, எப்போ வந்துச்சு, யார் கண்டுபிடிச்சா எல்லாமே அதில் இருக்குது. அந்த அளவுக்கு வே இருக்குது எக்ஸீடில். நவ் ஐ எம் ஓகே. இந்த கார்டன் கிரேப்ஸ் ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னா இளவிலை அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. இது என்னோட ஃபஸ்ட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்கு முன்னே எந்த ஸ்கூல்லையுமே ஒர்க் பண்ணது கிடையாது. மேபி நான் இங்கே விட்டு எனக்கு போகிறது ஐடியாவே இல்லை. மேபி அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் போனாலும் மற்ற ஸ்கூல் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இந்த அளவுக்கு எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. நான் வந்தப்போ வந்து உண்மையாக சொல்லணும்னா நான் 0 லெவலில் தான் இருந்தேன். பட் ஐ நோ ஹவு டு டீச், அவ்வளோதான். ஆனால் எப்படி எந்த அளவுக்கு டீச் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. ஆனால் இப்போது ஓகே, 80% ஐ கேன் ஹேண்டில். என்னால் வந்து எல்லாமே பண்ண முடியுது. இப்போ நான் இங்கே ஒரு குழந்தையாக இருந்து கரடி பாத்து இப்போ நான் கரடி பாத்து வந்து லெவல் 4 ஹேண்டில் பண்ணுறேன். அந்த லெவல் பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு சின்ன பிள்ளையாக சேஞ்ச் ஆகுறேன். அப்போ தான் அந்த பிள்ளைங்க குட்டியாக பிள்ளைங்க நல்லா ரொம்ப எந்தூசியாசமாக இருக்கிறாங்க. அப்புறம் இங்கே உள்ள மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மற்ற ஸ்கூல்லலாம் பார்க்கும்போது நம்ம கரஸ்பாண்டன்ட் பிரின்ஸிபல், வைஸ் பிரின்ஸிபல் இவங்களெல்லாம் பார்த்தா நம்ம கிடுங்குவோம் அப்படின்னு ஆட்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது. பட் வென் ஐ எம் கம்மிங் ஹியர் வைஸ் பிரின்ஸிபல் மேம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணாங்க. அவங்களோட வே ஆஃப் டாக்கிங் இருக்கட்டும், ரொம்ப ஸ்டைலிஷாக பேசுகிறது இருக்கட்டும். ஐ நோ ஜஸ்ட் இந்த நார்மல் இங்கிலீஷ், பட் when I'm come here, when she's speaking, communicating with me, I didn't understand anything. But later she teached and gave me everything, how to talk in a stylish manner. ஸோ அந்தால ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்து ரொம்ப ரொம்ப அதட்டாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க. பிள்ளைங்களுக்குள்ள யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர்ஸ், அவங்கள வச்சுருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கிறது. அந்த சரௌண்டிங்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நேச்சரோட கம்பேர் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது, அடாப்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ஓகே. டீச்சர்ஸ் ஆல்சோ வெரி ஃப்ரெண்ட்லி. பிள்ளைங்க பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய பிரெயின் லெவல் வேறு லெவலாக இருக்குது. தேர் ஆஸ்கிங் ஸோ மெனி கொஸ்டின்ஸ். நான் சொன்னேன் இல்லை, ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப நான் தடுமாறினேன். ஓகே, நான் விச் இஸ் ஓகே. நம்மளோட நிறைய யோசிக்கிறாங்க. அந்தளவு ஒரு ரொம்ப இருக்குது. என்னோட ஜெனரேஷன் வந்துச்சுன்னா கூட நான் அந்த பிள்ளையா கார்டன் கிரேப்ஸில் தான் சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட் ஸ்கூலாக இருக்குது. நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. ஒரு ஸ்டேஜ் யாருமே ஒரு ப்ளே குரூப்பில் இருக்கிற பிள்ளைங்க எப்படி ஸ்டேஜ் ஏறி எப்படி பேசுவாங்க, எப்படி பாடுவாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஸ்கூல் டே ப்ரோக்ராம் எல்லாம் வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ உள்ள இந்த ஸ்மார்ட் ஜெனரேஷன், ஸ்மார்ட் ஒர்க்கில் வந்து உண்மையிலே நீங்கள் கார்டன் கிரேப்ஸ் ஸ்கூல் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய பிள்ளைங்க நல்லா பெஸ்ட்டாக வருவாங்கன்னு நான் அடித்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எங்களோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஓகே தான். ஒரு ப்ரோக்ராம்னா இருந்தாலும் நீட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே வந்து தான் எனக்கு வந்து பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு வெல்கம் ஸ்பீச்சாக இருக்கட்டும், ஒரு ஆங்கரிங்காக இருக்கட்டும், ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் பேசுகிறதா இருக்கட்டும், எவ்ரிதிங் ஐ காட். நவ் ஐ எம் பிகம் அ குட் டீச்சர்.